உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, மிதுன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் தனது 11ஆம் வீட்டிற்கு அதிபதியும் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியும் 9ஆம் வீட்டில் நிற்கக்கூடிய இந்த தருணம் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்குன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. ஆக மிதுன ராசி அன்பர்கள் சொல்ல வேண்டியதே இல்லை, உங்களுக்கு இந்த கால அமைப்புகள் 40 நாட்கள் இருக்கும். அதுவும் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி வரைக்கும், மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து இந்த கால அமைப்பு தொடங்கும். ஆக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கிடைச்ச வரம், பாக்கியம், அது மட்டுமல்ல, உங்களுக்கு வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் கண்டகச்சனி ஒரு புறம், அஷ்டமச்சனி ஒரு புறம், இது எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கிறீங்க. அப்போது இதனுடைய தாக்கங்களால் கடந்த 5 வருஷமாக பலவிதமான இழப்புகளை சந்திச்சிட்டீங்கன்னு சொல்லலாம். ஏன் உங்களுக்கு வேண்டியவங்களே நீங்கள் இழந்துட்டீங்கன்னு சொல்லலாம். அதையும் தாண்டி பலவித முயற்சிகள், எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த முயற்சிகள் எல்லாமே 199% அழகாக கொண்டு வந்து 1% மிஸ் பண்ணலை. அதுவும் நடக்க வேண்டியது தான். காரணமே இல்லாமல் பிரேக் ஆகி மீதி 99ம் இழந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல். எங்கே ஆரம்பிச்சிங்களோ அங்கேயே போய் நிற்கக்கூடிய ஒரு நிலை. அதோடு இருந்தால் பரவாயில்லையே, இதனால் மன உளைச்சல் ஒருபுறம், பண நெருக்கடிகள் மறுபுறம், வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலை, இன்னும் பல பேருடைய வாழ்க்கையில் வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டக்கூடிய அளவுக்கு மன உளைச்சலை அடைஞ்சிட்டீங்க. வாழ்க்கையில் உங்களை மாதிரி யதார்த்தமாக இருக்கிறவங்களும் இல்லை, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறவங்களும் இல்லை. இன்றைக்கி உங்களது வாழ்க்கையில் நீங்கள் நேர்மையாக வாழ்ந்து அதனால் பலவித மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டீங்க. ஏன்னா உழைப்புன்னு கொண்டு வந்தீங்க, கஷ்டப்பட்டீங்க உங்களுடைய வாழ்க்கையில். ஏன்னா உங்களுடைய நோக்கம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை முடிக்கணும்னு நினைப்பீங்க. அதுக்காக எவ்வளவு வேணாலும் ரிஸ்க் எடுக்க தயார். அப்பேற்பட்ட உங்களது வாழ்க்கையில் எடுத்த எல்லா முயற்சிகள் சார்ந்து ஒரு நல்ல இலக்கை அடையக்கூடிய அருமையான மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்கி வந்த வேகத்துக்கு பெரிய லெவலில் சாதிச்சிருக்கலாம். ஆனால் கடந்த 5 வருஷத்தில் திடீர் சரிவுகள், இந்த சரிவுகளால் தோல்விகளும் மன உளைச்சலும், உங்களுக்கு எதிரில் நிற்க தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலை, ஏன் வாழ்க்கையில் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய நிலை உருவாயிடுச்சு. ஆக மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கிற அளவுக்கு உங்களுடைய டேலண்ட்டு, நீங்கள் ஒரு தனித்துவம் கொண்ட உங்களுடைய வளர்ச்சி சார்ந்த காலகட்டங்களில் உங்களை பார்த்து மற்றவங்க வியப்படைந்தாங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுடைய நிலை எப்படி ஆயிடுச்சுன்னா, எதிரிக்கு கூட இந்த நிலை வரக்கூடாதுன்ற அளவுக்கு பலவித சிக்கலுக்கு நடுவில் நிற்கக்கூடிய ஒரு சூழல். இதனால் குடும்ப ரீதியிலையும் மன உளைச்சல், கொடுக்கல் வாங்கல் ரீதியிலையும் மன உளைச்சல், தொழிலில் டென்ஷன், ஒவ்வொரு மாதமும் கடந்து போகிறது ஒரு யுகமாக இருக்கக்கூடிய நிலை. ஆக இதிலிருந்து மீண்டு வர ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு நினச்சி ஏங்குறீங்க இல்லையா, அந்த தருணம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% செவ்வாய் பகவான் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி, அவரது பார்வை உங்களுக்கு 3ஆம் வீட்டில் விழக்கூடிய இந்த தருணம் உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம். உங்கள் முயற்சிகளால் எந்த ஒரு இலக்கையும் வெற்றி அடையக்கூடிய அருமையான ஒரு காலகட்டமாக இது இருக்கும். அதனால் முயற்சிகளை 100% பலப்படுத்துங்க. அடுத்தது 3ஆம் வீட்டிற்கு அதிபதியும் சூரிய பகவான் 11ஆம் வீட்டில் நிற்கிறார். அவரோட உங்கள் ராசியினுடைய அதிபதியும் புதன் பகவானும் சேர்ந்து இணைந்து நிற்கக்கூடிய காலகட்டங்கள் இதில் வருது. அப்போது இதில் குரு பகவான் லாபஸ்தானத்தில், இன்னொரு புறம் சனி பகவான் சொந்த வீட்டில் 9ஆம் வீட்டில். அப்போ இங்கே 9ஆம் வீட்டில் தான் செவ்வாய் அமர்ந்திருக்கார். அப்போது இந்த 9ஆம் வீடும் பலமான ஒரு நிலை உருவாயிடுச்சு. 10ஆம் வீடும் ராகு பகவான் அமர்ந்து திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய அருமையான அமைப்புகள், தொலைத்தொடர்பு சார்ந்த அருமையான மேன்மைகள். குறிப்பாக சொல்லணும்னா ரியல் எஸ்டேட் இருந்து ஆன்லைன் பிஸ்னஸ் வரைக்கும், குறிப்பாக வாழ்க்கையில்
இன்னைக்கு வரைக்கும் நாம் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு நல்ல ரிசல்ட் அடைய முடியலையேன்னு நினச்சி ஏக்கத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இப்போது அந்த அதிர்ஷ்டங்கள் சார்ந்த வாய்ப்புகள் உங்களை நெருங்கி வந்து நிற்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது. அதை சரியாக பயன்படுத்தினால் அதை நீங்கள் அடையக்கூடிய காலமாக இந்த 40 நாட்கள் உங்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டங்களில் தொழிலில் திடீர் மாற்றம் உண்டாகும். குறிப்பாக சொல்லணும்னா அதில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் அடைவீங்க. எதிரிகள், தொழில் சார்ந்த எதிர்ப்பு போட்டி, பொறாமைகள் ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் உங்களுக்கு விலகும். குறிப்பாக பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கலை சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக அமையும். பலகண தோஷத்துக்காக அவங்களுக்காக தொழில் ரீதியிலையும் சரி, அவங்களுக்கு கை கொடுத்து மேலே தூக்கி விடணுன்ட்டு சில நல்ல விஷயங்கள் செய்தீங்க. கடைசியில் இன்னைக்கு அவங்களே உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய நிலைகள் உண்டாகி உங்கள் வளர்ச்சிக்கு எடுத்து அவங்க வளர்கிறதுக்கு வழியை பார்க்கக்கூடிய நிலை, உங்களோட இருந்து உங்களுடைய நெளிவு சுழிவுகள் எல்லாத்தையும் பார்த்து இன்னைக்கு உங்களுக்கு எதிரிலேயே அவங்க தொழில் தொடங்கக்கூடிய நிலைகள் எல்லாமே சந்திக்கக்கூடிய சூழல். இது எல்லாத்தையும் தாண்டி ரீஎன்ட்ரி கொடுக்கணும், சாதிச்சு காக்கணும் அப்படின்ற லட்சியத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தருணம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம். அதை சரியாக பயன்படுத்தினால் சக்சஸை அடைவீங்க. அது மட்டுமல்ல, தொழிலை இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு காலம் இது. ஏன்னா மிதுன ராசிக்கு ஏறுமுகமாக இருக்கு இப்போ. ஏன்னா நான் சொன்னேன், ஒருபுறம் குரு பகவான், ஒருபுறம் ராகு பகவான், மறுபுறம் சனி பகவான், 3 பலமான கிரகங்களும் அவங்களுக்கு உரிய இடத்துல நிற்கக்கூடிய இந்த தருணம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு அற்புத வரம் சொல்லலாம். அது மட்டுமல்ல, உங்களது வாழ்க்கையில் 4ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய அந்தஸ்து மரியாதையை உயர்த்தக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இருக்கும். அதையும் தாண்டி உங்களது வாழ்க்கையில் நீங்கள் சொத்துக்கள், உங்களுடைய சொத்துக்களில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்யக்கூடிய காலம். சிலர் சொத்து டாக்குமெண்ட்ஸை வச்சு பணம் வாங்கி உங்களுடைய கடன் சுமைகளோ இல்லை பிஸ்னஸ் சார்ந்த ரீதியிலையோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போது அந்த டாக்குமெண்ட்ஸை இப்போ பெரிய லெவலில் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கு. என் ப்ராப்பர்ட்டியை நான் மீண்டும் கைக்கு கொண்டு வர முடியுமான்ற மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அது கைக்கூடி வரக்கூடிய ஒரு காலமாக இந்த தருணத்தில் அதற்குண்டான வழிகளை உருவாக்குவீங்க. ஆக மொத்தத்தில் வேலையில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இருந்த பாதிப்புகளையும் சரி செய்யக்கூடிய காலமாக இது இருக்கும். ஏன்னா மிதுனராசி அன்பர்கள் உழைப்புன்னு இருப்பீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை அந்த உழைப்பில் காட்டுவீங்க. ஆனால் அது மற்றவங்க பயன்படுத்தி அவங்க வளருவாங்க, உங்கள் வளர்ச்சி தடப்பட்டு நின்று இருக்கும். கடந்த காலகட்டங்களில் அந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. திடீர்னு வந்தவங்க அந்த வாய்ப்பை தட்டி பறித்து அவங்க முன்னேற்றத்தை நோக்கி போயிருப்பாங்க. நீங்கள் சில சரிவுகளையும் மன உளைச்சல்களையும் ஏன் வரவு செலவு ரீதியில் பலவிதமான சிக்கல்களையும் சந்தித்து நின்று இருப்பீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் நெருங்கி வந்து விலகி நிற்கக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாயிருக்கும். குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இனம் புரியாத மன உளைச்சலும், ஏன் பல நெருக்கடிகளும், உங்களுக்கு மேல் அதிகாரிகள்னால சில பாதிப்புகளும், அதையும் தாண்டி உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க உங்களை விமர்சனம் பண்ணி உங்கள் மேலே இல்லாதது பொல்லாதது சொல்லி உங்களுக்கு இதுவே பெரிய ஒரு மனக்கவலையாக மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழல் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க. ஏன் செய்யாத சில தவறுகளுக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலைகளும். ஏன்னா உங்களுடைய நேர்மை, உங்களுடைய யதார்த்தம் இந்த இடத்துல நீங்கள் பாதிக்கப்பட்டால் மற்றவங்களுக்கு அது சௌகரியமாக இருக்குன்றதால சில மறைமுக சிக்கல்கள் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பீங்க. அப்போது இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலம் இந்த தருணம் உங்களுக்கு அமையும். அரசியல் துறையில் இத்தனை நாளாக பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் கிடைக்கக்கூடிய தருணமாக இது உங்களுக்கு அமையும். குறிப்பாக சொல்லணும்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அப்படியே அழகாக ஜம்பாய் ஒரு நல்ல இலக்குக்கு போகக்கூடிய தருணம்னு இது சொல்லலாம். அதையும் தாண்டி மிதுனராசி அன்பர்கள் திருமண வாழ்க்கைக்கு முயற்சி எடுத்து அதனால் தடப்பட்டு அதனால் கிடைக்க வேண்டிய நல்ல நல்ல வாய்ப்புகள் இழந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல். சிலருக்கு என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் திருமணம் கூடி திருமணமே நடக்க போகுதுன்ற நிலைக்கு போய் காரணமே இல்லாமல் திடீர் தடைகளால் மன உளைச்சல் அடைச்சி திரும்பவே வேண்டாம், இதுக்கு மேலே நம்ம திருமணத்தை பண்ணி என்னத்தை பண்ண போகிறோம் அப்படின்ற அளவு ஒரு மன விரத்தியில் இருக்கக்கூடிய நிலை. இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான வாய்ப்புகள் அமைச்சு இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளால் ஒரு அருமையான மேன்மைகளை அடைவீங்க. ஏன்னா பார்த்ததும் பிடிச்சிருக்கும்,
பொருத்தம் பார்க்கும் பொழுதோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நட்பு ரீதியிலையோ உங்களுக்கு ஒரு இந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணால் பரவாயில்லையே, இல்லை இந்த மாப்பிள்ளை நாம் கல்யாணம் பண்ணி வாழ்ந்தால் பரவாயில்லையே அப்படின்ட்டு இந்த மிதுன ராசி அன்பர்கள் ஒரு முடிவெடுத்து எல்லாம் கூடி வர மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் திடீர்னு ஏதோ ஒரு விதத்தில் அது கட்டாக இருக்கும். அப்போது இந்த நிலையிலிருந்து நமக்கு ஒரு டேர்னிங் வேணும், ஒரு மாற்றங்கள் வேணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிற உங்களுக்கு அதற்கு தகுந்தவாறு ஒரு அருமையான அமைப்பு உங்களுக்கு உண்டாகும், உருவாகும். கவலைகள் வேண்டாம். குரு பகவானது 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களது 3ஆம் வீட்டை பார்க்கறது மட்டுமல்லாமல் அவரது பார்வை உங்களது 7ஆம் வீட்டில் விழுறதுனால 100% உங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பாக அமையும். அப்போது திருமண மேன்மைகள் கிடைக்கும். ஏற்கனவே டைவர்ஸ் ஆனவங்க மறுமணத்திற்குண்டான முயற்சி எடுக்கிறன்றவங்களுக்கு 11இல் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அருமையான மேன்மைகள் அளிக்கிறது மட்டுமல்லாமல் அந்த 11ஆம் வீட்டிற்கு அதிபதி செவ்வாய் பகவானும் பாக்கியத்தில் நின்று அவரது பார்வையும் உங்களுக்கு 3ஆம் வீட்டிலும் 4ஆம் வீட்டிலும் விரையாதிபதி, அப்போ விரைய செலவு சுப விரயங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இந்த தரம் அமையும். அப்போது இந்த காலகட்டங்களை பயன்படுத்தினால் 100% வெற்றிகளை அடைவீங்க. இதில் குறிப்பாக சொல்லணும்னா 180 டிகிரியில் உங்களது பஞ்சமஸ்தானத்தை குரு பகவானது பார்வை விழுது. இப்போ அது சத்துருஸ்தானத்தை நோக்கி போயிட்டுருக்கு. அப்போது கிட்டத்தட்ட இந்த அமைப்பு ஒரு புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி அங்கே இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி உங்களுக்கு புத்திர பாக்கியங்கள் தடப்பட்டு இத்தனை காலமாக பல கோயிலுக்கு போய் பல தெய்வங்களை வழிபட்டு பல வேண்டுதல்களை நிறைவேற்றி நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்ட்டு எல்லாம் வேண்டி என்னென்ன பண்ணீங்களோ அதுக்கு இப்போ ஒரு பலனாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த 40 நாட்களில் உங்களுக்கு அந்த புத்திர பாக்கியம் அதற்குண்டான பலனாக உங்களுக்கு கிடைக்கும். ஆக இந்த காலகட்டங்களில் மருத்துவ சார்ந்தோ இல்லை ஆன்மீக தெய்வ அனுகிரகங்கள் சார்ந்தோ எந்த முயற்சிகள் எடுத்தாலும் உங்களுக்கு 100% கை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையும். அதையும் தாண்டி உங்களது வாழ்க்கையில் தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். இன்னும் சிலரது வாழ்க்கையில் பூமி வாங்கக்கூடிய தருணத்தில் அட்வான்ஸ் கொடுத்து பணமும் கட்டியாச்சு, ஆனால் டாக்குமெண்ட் ரீதியில் ஏதோ ஒரு பிரச்சனையில் அது கரையும் பண்ண முடியாத ஒரு நிலையில் நினைக்கிறவங்களுக்கு அதை சார்ந்த வாய்ப்புகள் கைக்கூடி வரும். இன்னும் சிலருக்கு வீடு கட்ட ஆரம்பித்து அந்த வீடு பாதியிலே நிற்கிது, அதை எப்படி நான் கட்ட போகிறேன், அடுத்தடுத்த காலகட்டங்கள் அதற்காக முயற்சி எடுத்த ஏதாவது ஒரு விதத்தில் தடைகளும் தேவையில்லாத நெருக்கடிகளுக்கும் ஆளாகியிருப்பீங்க. இன்னும் சிலரது வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு என்னுடைய கால நேரமோ என்னுடைய முயற்சி விடாமுயற்சியில் வீடையும் கட்டிட்டேங்க, அந்த வீடு கட்டி உள்ளே போகிற வரைக்கும் எனக்கு தெரியல, போனதுக்கப்புறம் இனம் புரியாத ஒரு மன உளைச்சல் மன குழப்பம், யார் கண்ணு பட்டதோ தெரியல, என்ன நடந்ததோ தெரியல, ஆனால் எனக்கு நிம்மதி இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனைகள் என்னையும் தாண்டி எனக்கு குழப்பங்களும் மன நெருக்கடிகளும் தேவையில்லாத இனம் புரியாத பதட்டமும் உருவாயிட்டிருக்கு அப்படின்ற குழப்பத்தில் இருப்பீங்க. கவலைகள் வேண்டாம். இது எல்லாமே வரக்கூடிய தருணத்தில் சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையும். மேற்கொண்டு வாழ்க்கையில் தான் கெட்டாலும் மற்றவங்க நல்லா இருக்குன்ற யதார்த்தமான மனசு மிதுனராசி அன்பர்களுக்கு உண்டு. உங்கள் வேலையை விட்டுட்டாலும் மற்றவங்க வேலையை போய் பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனசோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு அது என்னவோ தெரியல, கடந்த காலகட்டங்களில் நம்பி கொடுத்த பணமும் கைக்கு வரல, அதுக்கு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டுற மாதிரி இன்றைக்கி நான் கட்டிகிட்டு இருக்கிறேங்க, இதுக்கு ஏதாவது வழி பிறக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை சார்ந்த வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த தருணத்தில் உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, நீங்கள் பெற்ற பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத விதமான சில பாதிப்புகளும் அவங்களுடைய வாழ்க்கை ரீதியிலையும் வேலை சார்ந்த தொழில் அமைப்பு ரீதியிலையும் பலவிதமான சிக்கலுக்கு ஆளாகி நிற்கக்கூடிய நிலை. இன்றைக்கி இந்த பிரச்சனையெல்லாம் இந்த வாழ்க்கை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி சரி செய்ய போகிறோம் தெரியலையேன்ற ஒரு குழப்பம், அதையும் தாண்டி 100% சரி செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும். இன்னும் சிலரது வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்குமே போராடுறீங்க, கஷ்டப்படுறீங்க, ரிஸ்க் எடுக்கிறீங்க, சம்பாதிக்கிற மாதிரி தெரியுது, உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தவங்க கூட இன்றைக்கி அவங்களுடைய இலக்கை அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் என்னன்னே தெரியல, நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு வீடு கட்ட முடியல, ஒரு பூமி வாங்க முடியல, எல்லாமே தடைப்பட்டு நிற்கிது, என்னன்னு தெரியல, தேவைகளை பூர்த்தி பண்ண முடியல அப்படின்ற ஒரு மன அழுத்தம். கண்டிப்பாக அதை சார்ந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மேற்கொண்டு நீங்கள் பெற்ற பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் அவங்களுக்காகவே நீங்கள் வாழ்ந்தீங்க, இன்றைக்கி கஷ்டப்பட்டு கொண்டு வந்தீங்க, ஒரு நல்ல இலக்குக்கு கொண்டு வந்து இப்போ அவங்க உங்களுடைய வார்த்தைகளை மீறி உங்களுடைய
எண்ணங்களை தாண்டி அவங்க ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவில் அவங்க ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய நிலை, இதை எப்படி சரி செய்யக்கூடியதுன்னு தெரியலையே, நம்ம கண்ட்ரோலுக்கு எப்படி வருவாங்கன்னு தெரியலையேன்ற ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் இருக்கிறீங்க. 100% அதை சார்ந்த பாதிப்புகளை சரி செய்திடுவீங்க. மேற்கொண்டு உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் சில பாதிப்புகள் கடந்த காலகட்டங்களில் குறிப்பாக நரம்பு சார்ந்த ரீதியில் சில பாதிப்புகள் சந்திச்சிருப்பீங்க. சிலருக்கு நெக், கோல்டு, ஷோல்டர் ப்ளஸ் அந்த கை, வலது கை பேக் பெயின், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு வரைக்குமே இந்த பிரச்சனைகள் இருக்கும். அவங்களுக்கு 100% ட்ரீட்மெண்ட் எவ்வளோ எடுத்தாலும் எங்கேயுமே எதுவுமே எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கல, என்ன பண்ணாலும் ரோட்டுக்கு வரல, ஒன்றும் புரியல அப்படின்ற ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தருணத்தில் அதற்குண்டான வழிகள் பிறக்கும். ஆட்டோமேட்டிக்காகவே சரியாகக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். கவலைகள் வேண்டாம். மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக வெளிநாடு, வெளி வாய்ப்புகளுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போது முயற்சிகள் செய்தீங்கன்னா 100% கடந்த காலகட்டங்களில் எடுத்த முயற்சி தடையாயிடுச்சிங்க, கட்ட பணமே கைக்கு வருமா என்னவோ தெரியல, வேலைக்காக ஒன்றுமே புரியல அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு 100% வேலை போகக்கூடிய அளவுக்கும் வெளிநாடுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இப்போ முயற்சி எடுத்திங்கன்னா அமையும். ஆல்ரெடி நான் வெளிநாட்டில் தான் இருக்கிறேன், ஆனால் வந்த போது என்னுடைய சுய முயற்சியால் ரிஸ்க் எடுத்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு இலக்கை அடையக்கூடிய நேரத்தில் மீண்டும் சரிவுகளை சந்தித்து இன்றைக்கி இனம் புரியாத வேதனைக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகிட்டேன். இதனால் நம்பிக்கை துரோகத்துக்கு ஆளாயிட்டேன். என்னை சார்ந்தவங்க வேண்டியவங்க நினச்சி இன்றைக்கி அவங்களே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி இதிலேருந்து மீண்டும் நான் எப்படி வெளியில் வரப்போகிறேன்னு தெரியலையேன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு 100% இந்த சார்ந்த இந்த காலகட்டங்களில் இதை எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு குறிப்பாக சொல்லணுன்னா வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் சரி செய்யக்கூடிய காலமாக இருக்கும். அதை விட குறிப்பாக விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். வியாபார சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு புதன் 10ஆம் வீட்டில் நிற்கக்கூடிய காலம் இது. இந்த நேரத்தில் அவர் 10, 11 இந்த தருணத்தில் தான் இருக்கக்கூடிய காலம். அப்போது இதெல்லாமே உங்களுக்கு ஒரு அருமையான கால அமைப்பு. மூவ் பண்ணுங்க, முயற்சியை பலப்படுத்துங்க. 100% உங்களை பார்த்து ஏளனமாக பார்த்தவங்களுக்கு எதிரில் மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக நிற்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி பெரிய லெவலில் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக இது உங்களுக்கு அமையும். ஆக மிதுன ராசி அன்பர்களின் வாழ்க்கை இந்த காலகட்டங்களில் ஒரு உயர்ந்த நிலையை அடைய ஒரு அற்புதமான மேன்மைகளுக்கு உரிய ஒரு காலமாக இது அமையும். ஆக நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகம்ன்றது ஒன்று உங்களுக்கு இருக்கும். அந்த ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்குது. அந்த திசா புத்திகளில் சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் எத்தனை பரல்களை இந்த கிரகங்கள் பெற்றிருக்கின்றது பொறுத்தே உங்களுக்கு இந்த பலன் முழுமையாக கிடைக்குமா, இல்லை இன்னுமே ஒரு 5 பரலுக்கு மேலே ஒரு 6, 7 இருந்துருச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த தருணம் உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம், நீங்கள் நினச்சதை விட பல மடங்கு உயர்வான நிலைக்கு போயிடுங்க. ஒருவேளை 3 நாளுக்கு கம்மியாக வந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அதுவே உங்களுக்கு பயங்கரமான ஒரு ட்ராபேக் ஆகிடும். ஆக அதனால தான் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு தொழிலை செய்கிறதா இருந்தாலும், எந்த ஒரு வேலையில் அடி எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு இடமாற்றங்கள் உண்டாக்குறதா இருந்தாலும் சரி, அதை பார்த்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சரிவுகள் இருக்காது. ஆக உங்கள் ஜாதகத்தை அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக ஃபோன்லேயே எல்லா விவரமும் கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க. 100% வெற்றிகளை அடைவீங்க. அது மட்டும் கிடையாது, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளர்ந்து பல பேருக்கு வழிகாட்டியாக இருப்பீங்க. ஆக மிதுனராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.